Hi partner, golden points number 5, that is calculation of opening capital. ஒரு சில கணக்குகளில் இந்த க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருவாங்க. இதுதான் க்ளோசிங் கேபிட்டல், வருஷ கடைசியில் உள்ளது. இந்த ஓப்பனிங் கேபிட்டலை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எதுக்கு சார் அது? க்ளோசிங் கேபிட்டல் தான் கொடுத்துட்டாங்களா, பிஸ்னஸை கொண்டு போக வேண்டியதானே? தட் இஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா ஓப்பனிங் கேபிட்டலுக்கு தான் கண்டுபிடிக்கணும். 1 இயருக்கு. ஏன் சார் க்ளோசிங் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிச்சானே? ஓப்பனிங் கேபிட்டலத்தை 1 வருஷத்துக்கு நம்ம பிஸ்னஸில் பயன்படுத்தி இருக்கிறோம். அந்த 1 வருஷத்துக்கு பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதனால ஓப்பனிங் கேபிட்டல் we have to calculate. இப்போ இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவில் இன்னொரு பாயிண்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஒரு பேங்க்கில் லோன் வாங்குகிறோம். அப்போ லோன் வாங்கும்போது எவ்வளவு மாதத்துக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம்? எப்போ திருப்பி கட்டுறோமோ அது வரைக்கும். அப்போ லோன் வாங்கின டேட்லேருந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற டேட் வரைக்கும் எத்தனை மந்த் வருதோ அத்தனை மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட். அதுதான் சாதாரண நடைமுறை. எத்தனை மாதத்துக்கு நம்ம அவனுடைய பணத்தை பயன்படுத்தியிருக்கோமோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட். அதே போல் பார்ட்னருடைய பணத்தை பிஸ்னஸுக்கு ஓப்பனிங்லேருந்து பயன்படுத்தியிருக்கிறோம் 1 இயருக்கு. அடிஷ்னல் கேபிட்டல் போட்டால் என்னைக்கு போட்டிருக்காரோ அன்னைக்குலேருந்து கணக்கு முடிக்கிற வரைக்கும். அது அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். சரி, ரைட்டு. இப்போ க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்குறாங்க, ஓப்பன் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே படித்தது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஃப்ளக்ஷுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் தெரிஞ்சுக்கோ. ஏன் சார் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் கண்டுபிடிக்க வேண்டாமா? ஃபிக்ஸ்டு கேபிட்டல்னால் ஓப்பனிங் கேபிட்டல் ஆகுது, க்ளோசிங் கேபிட்டல் ஆகுது, நோ சேஞ்ச். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்னு சொல்லிட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் ஒன்று தான், ஈஸியாக கண்டுபிடிச்சு போயிடலாம். ஃப்ளக்ஷுவேட்டிங் கேபிட்டல் வரும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வருது, கேபிட்டல் ஃப்ளக்ஷுவேட் ஆகுது. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன? ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சது. அடிஷ்னல் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருந்தால், சேலரி அல்லது கமிஷன் இருந்தால், பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்தால், இது எல்லாம் அவருக்கு சேர வேண்டிய பணம் கிரெடிட்டில் எழுதி வச்சிருப்போம் ஏற்கனவே. அதே போல் கேபிட்டல்லேருந்து வித்ட்ரா பண்ணால் கேஷ், ப்ராஃபிட்லேருந்து வித்ட்ரா பண்ணால் ட்ராயிங்ஸ். 2 வித்தியாசம் இருக்கே சொன்னேன். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். இதெல்லாம் கிரெடிட்டு, இதெல்லாம் டெபிட்டு. அப்போ இந்த மெத்தடில் நீ போட்டினா ஈஸியாக கணக்கு போட்டுடலாம். இப்போ இதில் என்ன பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எழுதி பேலன்ஸை பார்த்துட வேண்டியதான். தட் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல். இது வெரி ஈஸி மெத்தட். ஓகே. See the example.